இதேபோல் 2011 அதிமுக மாநில மாணவரணி பொறுப்பில் இருந்த உதயகுமார் சாத்தூர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக ஜெயலலிதா நியமித்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மீதுள்ள அதீத பற்றால் செருப்பு அணியாமல் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருந்தார் உதயகுமார். இது பற்றி கேட்டபோது, கோவிலுக்குள் செல்லும் பொழுது செருப்பை கழற்றி வைத்துவிட்டுதான் செல்கிறோம். முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் இடம்தான் எனக்கு கோவில். இதனால் அவர் இருக்கும் இடத்திற்கு செருப்பு அணியாமல் சென்று வருகிறேன் என்று கூறியிருந்தார். இதன்பின் அவரை அழைத்த ஜெயலலிதா, இனிமேல் செருப்பு அணியாமல் கோட்டைக்கு வரக்கூடாது என்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவை உடனடியாக பின்பற்றுவதாக கூறிய அமைச்சர் இப்போது செருப்பு அணிய துவங்கியுள்ளார். இதேபோல் மறைந்த விஜயகாந்த் முதலமைச்சராகும் வரை காஞ்சிபுரம் மாவட்ட தேமுதிக செயலாளராகவும், செங்கல்பட்டு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன் காலில் செருப்பணிய மாட்டேன் என சபதம் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் இணைந்துள்ள அண்ணாமலை தனது சபதத்தை நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.